ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே நிலவிய போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருந்தது. இதனால் கடல் வழியான போக்குவரத்து பாதிப்படைந்ததோடு உலகளவில் எண்ணெய் தட்டுப்பாடும் ஏற்பட்டது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் ஈரான் தனது ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே 10 நாள் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த போர் நிறுத்தம் காலகட்டத்தில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து எண்ணெய் கப்பல்களும் அனுமதிக்கப்படும் என ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, லெபனான் நாட்டில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து வணிக கப்பல்களும் முழுமையாக செல்ல அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஹோர்முஸ் ஜலசந்தி முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது என்று சமூக ஊடகங்களில் உறுதிப்படுத்தினார். ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை 10% சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.